தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி இருங்க. ஸ்டேஜ் ரொம்ப சின்ன ஸ்டேஜ், எல்லாரும் ஸ்டேஜில் ஏறாதீங்க, தலைவர்கள் மட்டும் இருப்பாங்க. நம்முடைய தமிழின போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நமது கடலூர் மாவட்டத்திற்கு நம்முடைய மண்ணின் மைந்தர், எப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆளுகின்றவர்கள் பேரிடர்களை உருவாக்கி மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த மக்களை காப்பதற்காக காக்கும் கடவுளாய் வருகை தந்து தொடர்ந்து இந்த மக்களினுடைய அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவண் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர், நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய உலக அரங்கிலே உலக சுகாதார மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான உயிர்களை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் எழுச்சி நாயகர், வருங்கால தமிழகத்தின் எதிர்காலம், நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் இதோ நமது கண்டகாடு கிராமத்திலே வருகை புரிந்து கடலூர் மாவட்டத்திலே பெஞ்சல் புயல் காரணமாகவும் ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாகவும் அதிகார திமிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இது அந்த கடலூர் மாவட்டத்திற்கு நம்முடைய சின்னையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நமது கண்டகாடு கிராமத்தை பொறுத்தவரையிலே வருகின்ற வழியிலே அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. 2024 ஒரு போட்டு 2025 ஒரு கேள்விக்குறி, அழியும் விளிம்பில் கண்டகாடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 65 ஆண்டு காலமாக இதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்திற்கென்று இதுவரையில் எதுவும் செய்யவில்லை, செய்வதற்கு அவங்க தயாராகவும் இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த பிறகும், இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்த பிறகும், ஒரு கிராமத்தில் 300 ஏக்கர் நிலம் இன்றைக்கு அழிந்த பிறகும் இங்கு ஒருவரும் வந்து இதுவரை பார்க்கவில்லை என்பது அனைவரும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இதனை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கேள்விப்பட்டு நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி இதோ நம்ம எல்லாம் காப்பதற்காக நம்முடைய சின்னையா அவர்கள் இதோ வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மழையின் மூலமாக, புயலின் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மருத்துவ களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்முடைய சின்னையா அவர்களே மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக இதோ வருகை தந்திருக்கிறார்கள். மருத்துவர் சின்னையா அவர்களே, நீங்கள் இருக்கும் வரை இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கின்ற வரை எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையானாலும் இந்த மக்களுக்கான பாதுகாவலராக, முன்னோடியாக நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவராக இருப்போம். இந்த கிராமம் மட்டுமல்ல, கடலூர் மாவட்டமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டவராக நாங்கள் இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.